ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதை நம்ப வேண்டும் என்பதை ஒவ்வொரு முதலீட்டாளன் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் நோ வாட் டு ட்ரஸ்ட். இந்த எதை நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுல கருத்தியல் எப்படி சரியா இருக்கணும், பொருளாதார பார்வைகள் எப்படி வகுக்கப்பட வேண்டும், தொழில் சார்ந்த எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்க வேண்டும், நிறுவன வளர்ச்சி சார்ந்த புரிதல்களை எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும், இது எல்லாம் முக்கியம். இப்போ நான் 4 விஷயத்த சொன்னேன். இந்த 4 விஷயமும் ஒன்றின் மேல் ஒன்றாக கிட்டத்தட்ட ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர், ஒரு மல்டி ஸ்டோரி மாதிரி பில்ட் பண்ற விஷயம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பார்வையை நீங்க உருவாக்கிக்கிட்டாக்கா நீங்க எதை நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் சரியாகவும் இருப்பீங்க. இல்லை இது எனக்கு சரியில்லை அப்படின்னு டக்குன்னு சொல்வீங்க. இப்போ 2000 அவ்வளோ பெரிய பபுள் Y2K வச்சு கிரியேட் பண்ணாங்க. அதுல சில நிறுவனங்கள் தான் இன்னைக்கு கோலொச்சி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ இது போன்ற நிறுவனங்களை சொல்லலாம். அன்னைக்கு இருந்த 90% ஐடி கம்பெனிஸ் லிஸ்டிங்ல இருந்து பயங்கர வேல்யூ இருந்த கம்பெனிஸ் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ்ல பபுள் இருந்தது அப்படின்னு தனித்து போய் நின்று சொல்றதுக்கு நிச்சயமாக ஒரு தில்லு, ஒரு கெத்து இருக்கணும். இருந்தாதான் அதை சொல்ல முடியும். அதை சொன்னவர்கள் எல்லாருமே இன்னைக்கும் மார்க்கெட்ல இருக்கும், நல்லா வளர்ந்துருக்கும். கண்மூடித்தனமா அதை நம்பினவங்க முக்காவாசி பேர் இன்னைக்கு மார்க்கெட்ல இல்ல, பணத்தை இழந்துட்டு போயிட்டாங்க. ஸோ பிளைண்ட் ஃபெய்த் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள், நான் சொன்ன இந்த ஃபவுண்டேஷன், அதுக்கு அடுத்தது படிப்படியாக பில்ட் பண்ண ஒரு கன்விக்ஷன் கூட என்னைக்குமே போட்டி போட முடியாது, கம்பேரே பண்ண முடியாது ரெண்டையும். தொடர்ந்து நான் பார்க்கிறேன் இந்திய சந்தையில் இந்த பிளைண்ட் ஃபெய்த் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரொம்ப எளிதாக நம்ம ஊர்ல இந்த பிளைண்ட் ஃபெய்த்தை நம்ம உருவாக்கிட முடியுது. ஏன்னா மக்கள் உடனடியா குயிக் மணி பண்றதுக்கு என்ன வாய்ப்பு, ஈஸி வே என்ன அப்படின்ற 2 விஷயத்தை தான் தேடி தேடி போறாங்க. இதனாலதான் இன்னைக்கு முதலீட்டுல கோடிக்கணக்கான முதலீட்டாளர்கள் 2020க்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்தும் வெற்றியை வந்த உடனே அடைந்தும் அந்த வெற்றியை தக்க வச்சுக்க இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஏன்னா அந்த வெற்றி வந்த உடனே எதை நம்ப கூடாதோ அதை தான் அதிகமா நம்புறாங்க. அதுவே அவங்களுக்கு தோல்வியை வரவழைச்சு கொடுக்குது. நான் சொன்ன புரிதல்களின் அடுக்குமாடி இருக்கு பாருங்க, எக்கானமி, இண்டஸ்ட்ரி, கம்பெனி, உங்க போர்ட்போலியோ. அந்த ஒரு அடுக்குமாடியை நீங்க படிப்படியா ஏறுனீங்கன்னாக்கா நீங்க எப்பவுமே உச்சத்துல தான் இருப்பீங்க. அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு ஷார்ட் கட் பண்ணி நீங்க வேகமா வளரணும்னு நினைச்சாக்கா அந்த ஷார்ட் கட்டே உங்களை தடுக்கி விட்டுருது. கடந்த 5 ஆண்டுகள்ல உருவாக்கப்பட்ட ஷார்ட்கட் சிலவற்றை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். முதல் ஷார்ட்கட், என்ன விலையில வேணா ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம், பை அட் எனி பிரைஸ், இட் ஹஸ் நாட் ஏஜ்ட் வெல். அந்த மாதிரி வாங்கின நிறுவன மதிப்பு இன்னைக்கு சரிந்து கொண்டே இருக்கிறது. பல நிறுவனங்கள் இன்னைக்கு கால்வாசி விலை, 1/3 ஆஃப் பிரைஸ் அப்படி இருக்கு. அடுத்தது டிவிடெண்டுக்காக மட்டும் ஒரு பங்கை வாங்கலாம் அப்படிங்கிறது. அது பெரிதும் தோற்ற இடம் ஐடிசி. இன்னைக்கும் ஐடிசியில் டிவிடெண்ட் இருக்கு. 140 ரூபா வந்த போதும் டிவிடெண்ட் இருந்தது, 500 ரூபா போன போதும் டிவிடெண்ட் இருந்தது.
டிவிடெண்ட் இருக்குன்னு 500 ரூபாயில் வாங்கினவனுக்கு இன்னைக்கு 40% லாஸ். ஸோ டிவிடெண்டுக்காக மட்டும் ஒரு பங்கை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது மிகச்சிறந்த உதாரணம். அடுத்தது மொமெண்டம் சேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற அந்த பிரின்சிபல் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் மொமெண்டம் பின்னாடி போச்சு. இட்ஸ் நாட் அ ஸ்மால் மணி. இன்னைக்கு அந்த பணம் டெஃபினட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை மார்க்கெட்டில் ஒரு சின்ன ரேலி வந்து ஒரு வாய்ப்பு வந்தால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு சேஃப்டிக்கு போகணுன்ற கூட இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னும் பிடிபடலை. இல்லை மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்லோயிங் எக்கானமியில் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ரொம்ப கஷ்டம், பண்ணவே முடியாது. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம்னா ஒரு பிரமிட் மாதிரி பில்ட் பண்ணோம். அந்த பிரமிட்ல ஃபவுண்டேஷனல் கீழே ஸ்ட்ராங் பேஸ் கொடுக்கறது பெருநிறுவனங்கள், அதுக்கப்புறம் மிட் கேப், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் உச்சத்தில் டாப் ஆஃப் த பிரமிட்ல மைக்ரோ கேப். முக்காவாசி பேருடைய போர்ட்ஃபோலியோல இன்னைக்கு இந்த ஃபார்மேஷன் சரியா இல்லாததுனால, தப்பா பங்குகளை அடிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பொருளாதாரம் வேகமா வளரும் போது நீங்க எப்படி வேணா இந்த பிரமிடை ஃபார்ம் பண்ணலாம், ஜெயிச்சிருவீங்க. ஆனா பொருளாதாரம் ஸ்லோ ஆகும்போது, பொருளாதாரம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய மேக்ரோ சவால்கள் எல்லாம் வரும்போது நீங்க எப்படி வேணா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியாது. நான் சொல்ற அந்த இலக்கணத்துக்குள்ள வந்து ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு முதலீட்டில் நம்பிக்கை வரும், நம்பிக்கை நீடிக்கும், நம்பிக்கை வளரும். இது எல்லாம் நடக்கும்போது போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் முதலீடு தொடர்ந்து செய்வீங்க, போர்ட்ஃபோலியோவும் வளரும். இன்வெஸ்டர்ஸ் 2024 எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி 2024 இன்வெஸ்ட் பண்ணாக்கா நிச்சயமாக தடுக்கி விழுவார்கள். ஆனால் அந்த மாற்றத்தை செய்ய இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் தவறுகிறார்கள். ஏற்கனவே எடுத்த முடிவு தானே சக்சீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி ஆகலாம். ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு 8 வருஷம் கழிச்சு சக்சீட் ஆனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரிட்டர்ன் வராது. ஒருவேளை ஃபெயில் ஆனால் லாஸே வரும். ஸோ இந்த ரிஸ்க்ஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் உண்மையிலேயே மதிக்கிறாங்களா, இதை சார்ந்து சிந்திக்கிறார்களா, இதை சார்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்ற அவசரத்தை உணர்கிறார்களா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் அதற்கான அவசர தேவை இன்னைக்கு இருக்குன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ நம்பிக்கை என்பது கண்மூடித்தனமான ஒரு விஷயமாக முதலீட்டில் இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கைகளை நாமே தொடர்ந்து குவெஸ்டின் பண்ணணும். அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, இன்னைக்கு ஆகுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு என்ன செஞ்சா சரியா இருக்கும்? 2வது கொஸ்டின். நாம இன்னைக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யறோமா? 3வது கொஸ்டின். இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம்? பழையன கழிந்து புதியன எப்படி போர்ட்ஃபோலியோல புகுத்தலாம்? 4வது கொஸ்டின். இப்படி கேள்வி மேல கேள்வி நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம தவறுகளிலிருந்து வெளியேறுவோம். தவறுகளிலிருந்து வெளியேறி சரியான இடத்தை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே ஒரு டிராவல் தான். ஆனா நம்மளை சுத்தி வெதர் மாறும், சாலையினுடைய கண்டிஷன் மாறும், மற்றவர்கள் போற வேகம் மாறும், ரிஸ்க்ஸ் கூடும், விசிபிலிட்டி குறையும், ரொம்ப தூரம் நமக்கு தெரியாது எதிர்காலம். இது எல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி ஓட்டணும்னாக்கா விபத்து வந்துடும். என் பார்வையில் தவறுகளை உணராமல் ஒரே மாதிரி போர்ட்ஃபோலியோவை மக்கள் ஓட்டுவது தான் இன்னைக்கு அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு இவ்வளவு மாறுது மேக்ரோ எக்கனாமிக்கலா, நீங்க மாறணும். குயிக்கா மாறினீங்கன்னா நாளைக்கு எக்கானமி வளர்ந்து ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகும்போது நீங்க அந்த வளர்ச்சியின் முழு பயன்களையும் உங்க போர்ட்ஃபோலியோல அனுபவிப்பீர்கள். மாறாக இப்ப இருக்கிற மாதிரியே ஓட்டிக்கிட்டு போனீங்கன்னாக்கா அந்த பயன்கள் உங்களுக்கு வந்தடையாது. ஏன்னா நீங்க வச்சிருக்கிற விஷயங்கள், நீங்க பணத்தை போட்டிருக்கிற இடங்கள் தப்பான இடமா இருந்தா அந்த இடத்துக்கு பலன்கள் வந்து சேராது. அப்போ அந்த இடத்துக்கு பொருளாதார பலன்கள் வரலன்னா உங்களுக்கு அந்த பலன் வந்து சேராது. இதுதான் இன்னைக்கு இன்வெஸ்டர் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய அத்தியாவசியமான விஷயங்கள். இந்த விஷயங்களை அமர சிந்தித்து நீங்க சரியான இடத்துல இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணுங்கிற விடை உங்களுக்கே தெரியும். ஒரு முதலீட்டாளன் தானாக தனக்கு தேவையான விடைகளை தேடும் போதுதான் அவன் உயர்கிறான். அந்த வளர்ச்சி தான் அவனுக்கு நிரந்தரம்.
அந்த வளர்ச்சி தான் கூடிக்கொண்டே போகும், ஒரு முதலீட்டாளனை உயர்த்தி கொண்டே போகும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.